அப்போது கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்களை இவ்வளோ பிராண்ட் பண்ணுற ஆள் இந்த உலகத்திலே நான் ஒருத்தன் தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். 1,00,00,000 ரூபா பணம் கொடுத்தா கூட அதுலேருந்து 1,00,000 ரூபா எடுக்க தெரியாது. 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த 1 கோடியை பார்த்துட்டு இருப்பாங்க. தம்பி சதீஷ்கிட்ட கூட சுந்தர்கிட்ட கூட சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இங்கே பாருங்கள், நம்மளை இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களாம் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பணத்தை இறைக்காதீங்க. சொந்தங்கள் என்று சொந்தங்கள்னு ஓடாதீங்க. நாளைக்கு எந்த சொந்தங்களும் நமக்கு போகிறது பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கஷ்டம் தான் ஃபேஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுகிற ஒரே ஜீவன் இந்த ஒய்ஃபு மட்டும்தான். அப்போ அவங்க கேட்குற ஒரு சின்ன சின்ன ரெக்குவயர்மெண்ட்டாவது ஃபில்ஃபில் பண்ணுங்கள். எவனோ மேனேஜருக்கு நம்ம சொம்படிக்கிறோம், எவனோ ஒருத்தனுக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம். நம்ம ஒய்ஃபுக்கு தான் கொஞ்ச நாள் சொம்படிப்போமே. இப்போ என்ன 4, 9 கூடியவன் உச்சம் உங்களுக்கு ராசியில் உட்காந்துருக்கும் பொழுது மனைவியை தயவுசெய்து ஏறெடுத்து பாருங்கள். மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தயவுசெய்து நீங்கள் நல்லா இருக்கும். வாத்தியங்கள்லாம் நல்லா வரும். மியூசிக் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பாருங்கள், பாட்டு கேட்டே இருப்பாங்க, பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது என் தம்பி சதீஷெல்லாம் ஒரு நாளைக்கு 600 பாட்டு கேட்டால் அது கம்மி. அது மாதிரி பாட்டெல்லாம் நிறைய விருப்பம். ஆனால் இசை தான் உங்களோட ஃபீல்டுன்னு உங்களுக்கு தெரியாது. இசையில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் குருஜி, இப்படி தான் ஒருத்தன்ட்ட போய் கேட்டேன், மியூசிக் சான்ஸ் கேட்டேன், தலையிலேயே கொட்டு வச்சு இப்போ ஒரு சத்தம் கேட்டுதா, அதுதான் இசை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் ராம்ஜி. அப்போது கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்களை இவ்வளோ பிராண்ட் பண்ணுற ஆள் இந்த உலகத்திலே நான் ஒருத்தன் தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள், கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். 1,00,00,000 ரூபா பணம் கொடுத்தா கூட அதுலேருந்து 1,00,000 ரூபா எடுக்க தெரியாது. 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த 1 கோடியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சிறப்பே என்னவென்றால் இவர்களை நம்பி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். கும்பராசிக்காரர்கள் அத்தனை நல்லவர்கள். ஸோ இவர்களுக்கு 3-10 செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார். தொழிலில் புதிய அணுகுமுறை வந்திருக்கும், தொழிலில் புதிய எண்ணங்கள் வந்திருக்கும், தொழில் உங்களுக்கு விஸ்தாரம் அடைய போகிறது, உங்களுடைய ஜாபு வேறு லெவலில் போகுது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய பதவி பெருகப் போகிறது. 3-10 செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பதவியில் உங்களுக்கு ஒரு புதிய கோணங்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் வரப்போகிறதுங்க. ரொம்ப நல்ல பீரியட்னா ரொம்ப நல்ல பீரியட் இதுதான். இந்த 5 செவ்வாய் பகவான், இந்த 3-10 செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது நிறைய பணவரவை உங்களுக்கு தருகிறார். பணவரவுன்னா சும்மா கிடையாது, நிறைய பணவரவை தருவார். அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால், அரசு பணி ஆகட்டும், அல்லது தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படுவதாகட்டும், அல்லது ஒரு அதிரடி விஷயங்களாகட்டும், இதிலெல்லாம் செவ்வாய் பகவான் நிறைய ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு அதிரடி விஷயங்கள்னால் என்ன சார், கம்மியாக ஒரு இடம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வருது சார், வாங்கி போட்டால் எங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன்ற விஷயம் படக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப மெனக்கிட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு 10 செவ்வாய் பகவான் உச்சம் பெறும் பொழுது அரசு பணியை தொடர்ந்து நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கூட சரியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், இனிமையாவது இந்த வருஷத்தில் உருப்பிடணும். நிறைய கும்பராசிக்காரர்கள் இருக்க பெரிய பிரச்சனையே அவர்களுடைய ஃபோக்கஸ் பொது நலன் சார்ந்ததாக இருக்கும். மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருப்பீங்களே தவிர உங்கள் கதையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுதான் உங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்கள் எப்பயுமே உங்கள் கதையை பார்க்க மாட்டீங்க. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. உங்கள் கதையை பாருங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் என் தம்பி சதீஷ்கிட்ட கூட சுந்தர்கிட்ட கூட சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இங்கே பாருங்கள், நம்மளை இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களாம் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பணத்தை இறைக்காதீங்க. சொந்தங்கள் என்று சொந்தங்கள்னு ஓடாதீங்க. நாளைக்கு எந்த சொந்தங்களும் நமக்கு கூட வரப்போகிறதில்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இருக்கிற ஒரே பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம பணம் இருக்கிற வரைக்கும் தான்
நமக்கு மதிப்பு. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. 3-10 செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுப விரயங்களை ஏற்படுத்துவார். நீங்கள் வீடு கட்டுவீங்க, வண்டி வாங்குவீங்க. கும்பராசிக்காரர்கள் அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, தை மாதம் உங்களுடைய பதவி ப்ரமோஷன் ஆக போகுது. அடுத்த லெவல் நீங்கள் போயே தருவீங்க. ரைட். சுக்கிர பகவான் வந்து 3-10 செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெற்று விட்டார். உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் வேறு என்னெல்லாம் பண்ணுவார்? வேற ஒன்று. அதுக்கப்புறம் சுக்கிரனோடு அதோடு சேர்ந்து பாதகாதிபதி. இவன் ஒரு வீணாக போனவன் சார். இந்த சுக்கிரன் 4-9 சார். இவன் வந்து 12ஆம் இடத்துல வந்துட்டான். இல்வாழ்க்கை தாம்பத்தியத்தில் ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஒய்ஃபு டெய்லி என்ன பண்ணுவாங்க? என்னை எங்கன்னா வெளியே கூட்டு போங்க, என்னை மாலுக்கு கூட்டு போங்க, என்னை அங்கே கூட்டு போங்க, இங்கே கூட்டு போங்க. உங்களால் நேரம் ஒதுக்க முடியாது. உங்களுடைய ஒர்க் பணியிடத்துலையே உங்களுக்கு செம்ம டைட்டாக இருக்கும் ஒர்க்கு. என்னம்மா நீங்கள் ஓவர் டைம் பார்த்தா தான் சேவிங்ஸ் பண்ண முடியும், ஓவர் டைம் பார்க்கவும் விட மாட்டேங்கிறேன், சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்துட வேண்டியிருக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கஷ்டம் தான் ஃபேஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம தலைமாட்டில் உட்காந்து அழுகிற ஒரே ஜீவன் இந்த ஒய்ஃபு மட்டும்தான். அப்போ அவங்க கேட்குற ஒரு சின்ன ரெக்குவயர்மெண்ட்டாவது ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். எவனோ மேனேஜருக்கு நம்ம சொம்படிக்கிறோம், எவனோ ஒருத்தனுக்காக நம்ம என்னென்னமோ செய்கிறோம். நம்ம ஒய்ஃபுக்கு தான் கொஞ்ச நாள் சொம்படிப்போமே. இப்போ என்ன 4-9 வந்து உச்சம் உங்களுக்கு வந்து ராசியில் உட்காந்துருக்கும் பொழுது மனைவியை தயவுசெய்து ஏறெடுத்து பாருங்கள். மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தயவுசெய்து நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கேன், அதை விட்டு பாருங்கள். அடுத்ததாக புத பகவான் 5 வர 12ஆம் இடத்தில் இருக்கிறான். உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். பழைய சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்தால் அதெல்லாம் வந்துடும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. யூ ஆர் இன் எ வெரி கோல்டன் டைம். இது கும்பராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க. சில பேர் இசைக்கலைஞர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் தான் இசைத்தமிழ் நீ செய்த அருஜாதனை நீ, ஏர்டெல் சூப்பர் சிங்கர்லாம் வருது, கலக்க போவது யார், அது மாதிரிலாம் வருது. அது மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பங்கெடுப்பீங்க. நிறைய பாட்டு பாடுவீங்க. நல்ல பாட்டு பாடி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி இந்த கலைஞர்கள் பேஷன், நெஞ்சுக்கள் பெய்திடுமான் மழை, இந்த கிதார் வாய்க்கிற பசங்கள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஈஸியாக அவங்க போயிட்டு ஏதாவது ஒரு கிதாரில் ஒரு சாங்கு வாசித்து காமிச்சு லவ்வரை அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. நமக்கு தான் அந்த கிதார்லாம் வர மாட்டேங்குது. என் வீட்டில் கூட நானும் வீணை வாங்கலான்ட்டு வாங்கிட்டு வந்து நல்லா வாசி டாயின்னு வந்து அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தெரியல, செகண்ட் ஹேண்டுக்கு விற்றுட்டேன். அப்புறமா இந்த வீர விளையாட்டுலாம் வேணாம். இந்த வீணை வாசிக்கிறவங்கலாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவ்வளோ அழகாக வாசிக்கிறீங்க, எவ்வளோ பெரிய கஷ்டண்டா, எவ்வளோ பெரிய அது உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நீங்கள் கும்பராசி, உங்களுக்கு அந்த யோகம் உண்டு. உங்களுக்கு வாத்தியங்கள்லாம் நல்லா வரும். மியூசிக் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பாருங்க பாட்டு கேட்டே இருப்பாங்க, பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது என் தம்பி சதீஷெல்லாம் ஒரு நாளைக்கு 600 பாட்டு கேட்டால் அது கம்மி. அது மாதிரி பாட்டெல்லாம் நிறைய விருப்பம். ஆனால் இசை தான் உங்களோட ஃபீல்டுன்னு உங்களுக்கு தெரியாது. இசையில் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் குருஜி, இப்படி தான் ஒருத்தன்ட்ட போய் கேட்டேன், மியூசிக் சான்ஸ் கேட்டேன், தலையிலேயே கொட்டு வச்சு இப்போ ஒரு சத்தம் கேட்டுதா, அதுதான் இசை. இந்த மாதிரி லூசு பயிலாகவே எனக்கு வந்து கிடைக்கிறான். ஒரு ப்ரொடியூசர் கூட உருப்படியாக இருக்க மாட்டேங்கிறான். நான் ஒரு மியூசிக் டைரக்டரு என்னை கூப்பிட்டு குத்தாட்டெல்லாம் போட சொல்கிறான். இந்த மாதிரிலாம் இருக்குது. கும்பராசிக்காரர்கள் ராசியில் ராகு இருக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் நடக்கும். ராசியிலே ராகு, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண்கள் பக்கம் மனசு போகும். இந்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகங்களில் திளைப்பீங்க. டெய்லி சாயந்தரம் ஆனால் போதும், என்னடா பார்ட்டி பண்ணலாமா, போதுண்டா, வாரத்துக்கே 7 நாள் 6 நாள் பார்ட்டியில் தான் இருக்கோம். நம்ம இப்போ என்ன கிழிச்சிட்டோன்னு நம்ம பார்ட்டி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொழப்ப பாருங்க. இதான் முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க, நல்ல மாதம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.